அண்ணா காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போட்டு எடுத்துட்டு வா, ஒரே தலைவலியாகுது. என்னப்பா துணிமணி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க? எங்க கிளம்பிட்ட? பெங்களூருக்குமா, எனக்கு தான் இங்க ஒண்ணு இல்லைன்னு ஆயிடுச்சு. மா என்னமாச்சு, ஏமா பாடுற? உன் வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சு, என்ன வேதனைப்படுறேன். ஏண்டா நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி போய் மனசுக்கு ஒப்பி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அப்புறம் என்னடா, என்னதான் சண்டை சச்சரவு இருந்தாலும் இப்படியா நீட் நேரத்துல கையெழுத்து போடுவா? அப்புறம் கட்டின தாலிக்கு வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்னடா மதிப்பு இருக்கு? நான் தான் கோவப்பட்டு அவ எனக்கு மருமகளே இல்லைன்னு அறிவுகெடுத்தனமா பேசிட்டேன். நீயும் உன் பொண்டாட்டி கிட்ட விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்ட. வேண்டாண்டா, பிள்ளைங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்தா பெத்தவங்களால தாங்கிக்க முடியாதுடா. நீயே அவகிட்ட இன்னொரு வாட்டி சமாதானமா பேசி பாரு. அடேங்க அப்பா, பொங்க வச்சு கெடா வெட்டினாங்க, இப்ப மகனுக்கு காது குத்து நடக்குதா? நடக்கட்டும் நடக்கட்டும். என்னடா பேசாம நிக்கிற? நீ உன் பொண்டாட்டி அறுத்து கழிச்சிட்ட, இதெல்லாம் என்னாலதானே ஊரே பேசுமே. இதெல்லாம் எனக்கு தேவையா? அவளுக்கு என் கூட வாழ கொடுத்து வைக்கல, எனக்கும் அவ கூட வாழ பிடிக்கல, அதுக்கு நீ என்னமா பண்ணுவ? இருந்தாலும் என் மனசு கேட்கலையே. நீ எல்லாமே முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி பேசுற. அவளும் அந்த அளவுக்கு வெறுத்து போற மாதிரி நடந்துகிட்டா. ஆனா நான் பெத்து வந்த மாதிரி விட முடியாதுடா. உங்களை சேர்த்து வைக்க ஒரு நூலாவது கிடைக்காதா? அதுக்கு என்ன பண்ணலாம் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அத்து விடுறதுக்கு அருவாலம் கொடுத்துட்டு இப்ப பொங்கி அழற அழகென்ன அறிவென்ன? சும்மா சொல்லக்கூடாது. பேச்சுல ஆத்தா, செய்கையில சாத்தான். உலகமாக நடிப்படா சாமி. சொன்னா கேளுடா. நீ இப்படி ஆனதுக்கு நானும் ஒரு காரணமா இருந்துட்டேன்னு ஒரே உறுத்தலா இருக்குடா. உன் பொண்டாட்டி எனக்கு பிடிக்கலதான், ஆனா நீ இஷ்டப்பட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. நெட்டையோ குட்டையோ அவதான் உனக்குன்னு ஆயிப்போச்சு. பேசாம அவ கூட சமாதானமா போறதுக்கு பாரு. விடுமா, அது முடிஞ்சு போன கதை. அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. உனக்கு சங்கடமா இருந்தா சொல்லுடா, நான் வேணா துளசிட்ட பேசுறேன். எதுக்கு? நாங்க 2 பேரும் என்ன பண்ணுறது பேசி முடிவு எடுத்துட்டோம். இனிமேலாம் விதிப்படி தான் நடக்கும். நாங்க 2 பேரும் இனிமே சேர்ந்து வாழணுன்றது நடக்காத விஷயமா? தேவையில்லாம இங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சு உங்க மனசு போட்டு குழப்பி உடம்ப பாழாக்கிக்காதீங்க. ஏன்டா இப்படி அறுத்தெறிஞ்ச மாதிரி பேசுற? என்னோட இருக்கிறதானே அவ பிரச்சனையை நினைக்கிறா. பேசாம தண்ணி கொடுத்தனும் போயிடு. இல்லையா நான் எங்கேயாவது போயிடுறேன். நீங்க இந்த வீட்டுல சந்தோஷமா கொடுத்தனும் பண்ணுங்க. அவளை போய் கூட்டிட்டு வந்துடுறா. அம்மா, அண்ணனே வெறுத்து போய் தானே வேண்டான்னு சொல்றாரு. நீ எதுக்கு கம்பல் பண்ற? அதுக்கு இல்லடி. என்ன அதுக்கு இல்லடி? கொஞ்ச நாளைக்காவது அண்ணன் நிம்மதியா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கை என்னன்னு அவரே முடிவு பண்ணட்டும். ஏன் இதை விட நல்ல வாழ்க்கை கூட அவருக்கு அமையலாம். அதான பார்த்தேன். சாத்தான் பாட்டு பாடுனா குட்டி சாத்தான் ஆட்டம்ல ஆடுது. விளங்கிடும். நீங்க என்னமோ தைரியமா தான் பேசிட்டு இருக்கீங்க. ஆனா என்னால தான் முடியல. நீயும் உன் புருஷனை பிரிஞ்சு வாழ விட்டே இங்க வந்து உட்காந்துருக்க. இவனும் பொண்டாட்டியே வேண்டான்னு ஒத்த கால நிக்கிறான். நான் பெத்த 3 இல்ல, எனக்கு 1ன்னா நீங்க 2 பேரும் தான் பதறி வந்து நிக்கிறீங்க. மனசு கல்லா போனவங்க எல்லாம் சந்தோஷமா கொடுத்தன பண்றாங்க. உங்க 2 பேருக்கு இப்படி ஆயி போயிடுச்சேன்னு தான். இருங்க இருங்க, இப்ப யார மனசுல வச்சு பேசிட்டு இருக்கீங்க? நாங்கெல்லாம் கல் நெஞ்சக்காரங்களா? இப்ப நாங்க சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. ஏய், உன்னை பத்தி யாரு பேசுனா? நீங்க பேசுன நான் கேட்டுதான் இருந்தேன். இப்ப என்ன சொல்ல வரீங்க? இவங்கள மாதிரியே நானும் என் பொண்டாட்டியோட சண்டை போட்டு தனியா பிரிஞ்சு போகணும், அதானே உங்க ஆசை? ஆமாமா, அதேதான். இவங்களுக்கு தான் புருஷன் பொண்டாட்டி ஒன்னா வாழ்ந்தா வயித்து வலி வந்துருமே. மகன் பொண்டாட்டியோட வாழக்கூடாது, மக புருஷனோட வாழக்கூடாது. ஏண்டி தின்னது செரிக்கலன்னு என்கிட்ட சண்டை போட வந்தியா? நானே வேதனையில புழுகி போயிருக்கேன். என் வாய கலரி வாங்கி கட்டிக்க. நிறுத்துங்கம்மா. அவ ஏதோ கோவத்துல பேசினாலும் சொன்னதெல்லாம் 100க்கு 100 உண்மை. வீட்டுக்கு வந்த மருமகளையும் மாப்பிள்ளையும் பிரச்சனை பண்ணி பிரிச்சு வச்சுட்டீங்க. இப்ப நானும் இவ்வளவு தானே பாக்கி, எங்களையும் வெட்டி விட்டுருங்க, ரொம்ப நிம்மதியா போகும். ஆமாடா, நீ எப்பவுமே ஏன் மேலேயே பழிய போடு. எனக்கு வாச்ச மருமகளும் சரியில்லை, மாப்பிள்ளையும் சரியில்லை. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? நம்மளோட எண்ணம் நல்லா இருந்தா வர்றவங்களும் நல்லபடியா நடந்துப்பாங்க. அப்போ எனக்கு புத்தி சரியில்லைங்கறியா? சந்தேகமே இல்ல, அதானே உண்மை. கேட்டியாடா?
பெத்தவகிட்டயே இவன் எப்படி எல்லாம் பேசுறான்னு. அம்மா இது உங்ககிட்ட மட்டும் இல்ல, ஊரை கூட்டி எல்லார்கிட்டையும் சொல்லுவேன். என் தம்பி தங்கச்சியோட வாழ்க்கை கெட்டு போனதுக்கு எங்க அம்மா தான் காரணம் அடிச்சு பேசுவேன். உண்மையை சொல்றதுக்கு நான் எதுக்கு வைக்கப்படணும்? புவி இவ எதுக்கு நீ தேவையில்லாம டென்ஷன் ஆற? இப்போ நீ என்ன சொல்ல வர? எங்க 2 பேரோட வாழ்க்கையும் அம்மாவில தான் கெட்டுச்சுன்றியா? சரி அப்படின்னே இருக்கட்டும், விடு. டேய் நீ படிச்சவன் தானே, கொஞ்சமா சொந்த புத்தியோட யோசிச்சு பாடுறா. பிரச்சனை யாரால எப்படி தீர்க்கிறதுன்னு உனக்கே புரியும். அப்பா சாமி, நான் என்னதான் படிச்சிருந்தாலும் உன் அளவுக்கு எனக்கு திறமை இல்லை தான். கஷ்டமோ நஷ்டமோ இனிமே எங்க பிரச்சனை நானே பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு எனக்காக யாருமே சண்டை போட்டுக்காதீங்க. சரிடா, துளசியை பழைய மாதிரியே வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துரு. நாங்க யாரும் தலையிடல. புவி நீ நினைக்கிற மாதிரிலாம் எங்களால பண்ண முடியாது. எனக்கு கல்யாணம்னு நடந்ததே நான் மறக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் பெங்களூர் கிளம்பி போறேன். தேவையில்லாம பழசெல்லாம் கலராத. டேய் டேய் பைத்தியமா பிடிச்சிருக்கு. அந்த சாருவால தான் எல்லா பிரச்சனையும் வந்து உனக்கு தெரியும்ல. அப்புறம் என்ன பெங்களூர் போற? ஏன் போனாதான் என்ன? கேக்குறாருல, சொல்லுங்க. இவர் மட்டும் அங்க போனாருன்னு வச்சுக்கோங்க, எது பொய்ன்னு சொல்லிட்டு இருக்காங்களோ அது உண்மைன்னு ஆயிடும். எது எது உண்மைன்றீங்க? உங்களுக்கு சாருவுக்கு நடுவுல அது இது இருக்குன்னு அரசல் புரசலா பேசுறாங்களே அது. அண்ணி வேணா, நீ எல்லாரும் பேசுற மாதிரி நீங்களும் பேசாதீங்க, சரியில்லை. டேய் அவ சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? நீ எந்த தப்பும் பண்ணா உத்தம புத்திரன் தான். நான் இல்லங்கல. எப்போ உனக்கு அந்த சாருக்கு முடிச்சு போட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்பவே அந்த பொண்ணை விட்டு விலகில நிக்கணும். அதுதானே உனக்கு நல்லது, அந்த பொண்ணுக்கு நல்லது. நல்லவங்களா இருந்தா மட்டும் பத்தாது, அது 4 பேரை நம்புற மாதிரி நடந்துக்கணும். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் நல்லவங்க நம்புறதும் தப்பு, நமக்கு பிடிக்காதவங்க எல்லாரும் கெட்டவங்கன்னு முடிவு பண்றதும் தப்பு. ஓ நல்லதுக்கு தாண்டா சொல்றேன். பேசாம பெங்களூருக்கு போகாம இங்கேயே ஒரு நல்ல வேலை தேடிக்க. பேசி முடிச்சிட்டீங்களா? உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றி, நான் கிளம்புறேன். டேய் நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், கேட்காம போதும் போற. ராசா, நீ எதுவும் தேவையில்லாம அட்வைஸ் பண்ணி என் டயத்தை வேஸ்ட் பண்ணாத. நீ எது பேசாலும் நான் கேட்கற மாதிரி இல்ல. எனக்கு எது சரின்னு படுதோ அதான் நான் செய்வேன். ரொம்ப சந்தோஷம்டா. அண்ணன்ற முறையில் புத்தி சொல்லி பார்த்துட்டேன். திருந்துனா திருந்து, இல்ல நான் தலையில மண்ணலி தான் போட்டு பண்ணா அப்புறம் வா இஷ்டம். கிளம்பு. உலகத்திலே இவன் ஒருத்தன் தான் அறிவாளி நடிச்சுக்கிட்டு இருக்கான். மத்தவங்க எல்லாம் விவரம் கட்ட அலையறாங்க. சரி விடுமா, நான் கிளம்புறேன். சரி பார்த்து போயிட்டு வாப்பா. போற இடத்துலயாவது கொஞ்சம் நிம்மதியா இருப்பா. அங்க இங்கேன்னு அலைஞ்சிட்டு இருக்காம பெங்களூர்லயே நிரந்தரமா தங்கறதுக்கு வழிய பாரு. இங்கேதான் ஒண்ணு இல்லைன்னு ஆயிடுச்சே. நானும் அந்த முடிவோட தான்மா போறேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. சாருவை நான் கேட்டதா சொல்லு. முடிஞ்சா அவளை ஒரு ரெட்டிங்க வந்துட்டு போ சொல்லு. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரிம்மா, நான் அவளை பார்க்கும்போது நான் சொல்றேன். வரேம்மா. சரிப்பா. வரல, அவனை உடம்பு பார்த்துக்கோ. வாவ், நீங்க எனக்கு ஃபோன் எல்லாம் கூட பண்ணுவீங்களா? பரவாயில்லையே. I'm really happy, darling. Hello? 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 என்னாச்சு? அவரே ஃபோன் பண்ணாரு, கட் பண்ணிட்டாரு. திரும்ப கூப்பிடுவாரா? ஆனா சாரு, என்ன இருந்தாலும் அவர் உன்கிட்ட பேச வெக்கம் தானே படுவாரு. நீ தான் திரும்ப கூப்பிட்டு பேசணும். எடுக்கலையே. ஹலோ, சொல்லு சாரு. எங்க இருக்கீங்க? இங்கதான் சர்வீஸ் அபார்ட்மெண்ட்ல. நான் பெங்களூர் வந்துட்டேன். பெங்களூர் வந்துட்டீங்களா? எப்போ? அங்கிருந்து நைட்டே கிளம்பிட்டேன், காலைல வந்துட்டேன். கொஞ்சம் முன்னாடி நீங்க தானே ஃபோன் பண்ணீங்க? நான் தான். அப்புறம் ஏன் பேசாம கட் பண்ணிட்டீங்க? சாரி சாரு, பேசலாம் தான் நினச்சேன். ஆனால் என்னமோ தெரியல, பேச ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நீ தூங்கிட்டு இருப்பியோன்னு தான். என்னங்க என்கிட்ட எதுக்கு தயக்கம்?
அம்மா குரல் ஒரு மாதிரியா இருக்கே, என்ன உடம்பு சரியில்லையா? இல்ல இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா ஏன் டல்லா பேசுறீங்க? ஊர்ல ஏதாவது ப்ராப்ளமா? அத்தை கூட ஏதாவது பிரச்சனையா? இல்ல துளசி கூட சமாதானம் ஆயிட்டீங்கல்ல? அதை பத்தி பேசுறதுக்கு தான் உனக்கு நான் கால் பண்ணியிருந்தேன். ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியல. சாரு, துளசியோட இனிமே ரொம்ப கஷ்டம் சாரு. அவளை பிரிஞ்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஹலோ ஹலோ, சொல்லுங்க. அதான் துளசியை பிரிஞ்சிடலான்னு. என்னங்க பேசுறீங்க? தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இந்த மாதிரி நேரத்துல அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. துளசிக்கு என்ன குறைச்சல்? அவங்க ஒரு ஜெம். நீங்க என்னடானா ஏதோ சந்தேகத்துல குழம்பி போய் அவங்க இப்படி ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டாங்க. அதுக்காக உங்களை பெரியறேன்னு இல்லைங்க, நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். பேசாம பழசெல்லாம் மறந்துட்டு துளசி. இல்ல சாரு, அதுக்கு இப்ப சான்ஸே இல்ல. ஏங்க அப்படி சொல்றீங்க? துளசி இன்னும் கோவமா தான் இருக்காங்களா? நீங்க உங்ககிட்ட பேசுனீங்களா இல்லையா? நான் வேணா உங்ககிட்ட. இல்ல சாரு, நான் முடிவு பண்ணிட்டேன். டைவர்ஸ் பேப்பர்ல கூட கையெழுத்து வாங்கிட்டேன். மை காட், டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டீங்களா? ஹலோ சாரு. ஹலோ ஹலோ சாரு. ஹலோ ஹலோ சாரு, லைன்ல இருக்கியா? இருக்கேன், சொல்லுங்க. அதான் சாரு, இனிமே துளசியோட வாடுறதே வேஸ்ட்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் சட்டப்படி பிரிஞ்சிடலாமேன்னு. ஏங்க அப்படி சொல்றீங்க? நீங்க அவசரப்பட்டிருக்க கூடாது, தப்பு பண்ணிட்டீங்க. துளசி எப்படி இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க? சாரு ப்ளீஸ், நானே அவளை மறக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப அவளை பற்றி பேசாத. அவள் பேரை கேட்டாலே எனக்கு எரிச்சலாக இருக்கு. போதும் சாரு, அவளோட எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே என் லைஃப்பில் அவள் கிடையவே கிடையாது. ஆனால் இங்கே வந்து என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல. எதையும் மிஸ் பண்ணிட்ட மாதிரியே இருக்கு. மொத்தத்தில் அனாதை ஆயிட்ட மாதிரி ஒரே ஃபீலிங் இருக்கு சாரு. ஐயோ, ஏன் இப்படி சொல்றீங்க? துளசியை நீங்க பிரிஞ்சது நிஜமாவே எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. ஆனா அதுக்காக நீங்க இப்படி எல்லாம் வெறுத்து போய் பேசக்கூடாது. அவங்க இல்லைன்னா என்ன? உங்களுக்கு அம்மா இல்ல, அண்ணா அண்ணி பூஜான்னு குடும்பம் இல்ல, நான் இல்ல. நாங்கெல்லாம் இருக்கும்போது நீங்க இப்படி எல்லாம் ஃபீலே பண்ண கூடாது. ஆனா லைஃப்லாம் கூட இருக்க வேண்டியவளே பிரிஞ்சிட்டாலே. நான் அதை நினைச்சு கூட ஃபீல் பண்ணல. தப்பான ஒருத்திய முட்டாள்தனமா லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணிட்டேன்னு அதை நினைச்சாதான் வேதனையா இருக்கு. அவளை நான் கல்யாணமே பண்ணியிருந்திருக்க கூடாது. எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாச்சும் ஓடி போயிடலாம் போல இருக்கு. ஐயோ, நீங்க இப்படி பேசுறது கேட்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி இருக்க வேண்டியவர உங்களுக்கு போய் சரி, உங்க சந்தோஷத்துக்காக நிம்மதிக்காக நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, கண்டிப்பா செய்யறேன். சாரு, நீ ஒருத்தி மட்டும் தான் எனக்கு ஆறுதலா இருக்க. ஒன்னு சொன்னா நீ தப்பா எடுத்துக்க மாட்டிய? சொல்லுங்க. லைஃப்ல நம்மளுக்கும் கிடைச்ச நல்ல சான்ஸை சில விஷயத்தால மிஸ் பண்ணிட்டு ஃபீல் பண்றோமே, அதை விட நரகம் வேற எதுவுமே இல்லை. எனக்கு என்னவோ உன்னனா நான் ஒன்னு. சொல்லுங்க. இல்ல சாரு, ஒண்ணு இல்ல. இல்ல, என்னமா சொல்ல வந்தீங்களே? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் தானே, சொல்லுங்க. இல்ல சாரு, போன்ல பேசுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சில விஷயத்த நேர்ல சொன்னதான் சரியா இருக்கும். நீ உடனே சர்வீஸ் அபார்ட்மெண்ட் கிளம்பி வரியா? உங்ககிட்ட நான் நிறைய பேசணும், ப்ளீஸ். கண்டிப்பா கண்டிப்பா, உடனே கிளம்பி வரேன். சாரு சாரு, ஒரு நிமிஷம். இங்க வரும்போது நீ தனியா வா, பர்சனலா பேசணும். தயவு செஞ்சு கேசவை கூட்டிட்டு வந்துடாத ப்ளீஸ்.
கண்டிப்பா நமக்குள்ள அவன் எதுக்கு? இன்னும் 10 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன். ஓகே? என்ன பாக்குற? அன்னைக்கு என்னமோ பெருசா சவால் விட்டு என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாதுன்னு இப்ப என்னாச்சு? இனிமே அவர் ஓ புருஷன் இல்ல, என் புருஷன்.